கேஸ் அடுப்புல வச்சு பண்ணா 2.5 மணி நேரம் ஆயிடும். இந்த அடுப்புல பண்ணதுனால எங்களுக்கு 1 hour பண்ணி வேலை செய்யற மாதிரி தெரியல. கொஞ்சம் ரிலாக்ஸா செய்யற மாதிரி நல்லா இருக்கு. ஆனா டக்குன்னு வேற முடிஞ்சிருக்கு. நம்ம அவசரப்பட வேணாம். படப்படன்னு ஐயோ டைம் ஆச்சு செய்வோம். குயிக்கா வச்சா நம்ம குயிக்கா முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கட்டை எல்லாம் எரிஞ்சு போச்சு, நெருப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த காஸ்டைன்ல இருக்க ஹீட் ரேடியேஷன் அதுல வந்துட்டே இருக்கும். வச்சிருக்கோம் பிரமாதமா இருக்குது. கிளவுட் கிச்சன் உரிமையாளர்கள் நம்ம அடுப்பாக்கும் போது சிலிண்டருக்கு மாசம் 2000 ரூபாய் ஒரு சிலிண்டர் காசு கொடுத்து வாங்காம இந்த மாதிரி கார்பெண்டர் வேஸ்ட்ல கிடைக்கிற சின்ன சின்ன கட்டைகளை வச்சுக்கிட்டு அருமையா பண்ணலாம். இதன் மூலியமா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். சிக்கன் போட்டு 5 கிலோ பாஸ்மதி அரிசி போட்டு பிரியாணி செய்ய போறாங்க. அதை நம்ம இன்னைக்கு டெமோ கொடுக்கவோ பேரலா ஷூட் பண்ணவோ தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி கிளவுட் கிச்சன் உரிமையாளர்கள் நம்ம அடுப்பு வைக்கும் போது சிலிண்டருக்கு மாசம் 2000 ரூபாய் ஒரு சிலிண்டர் காசு கொடுத்து வாங்காம இந்த மாதிரி கார்பெண்டர் வேஸ்ட்ல கிடைக்கிற சின்ன சின்ன கட்டைகளை வச்சுக்கிட்டு அருமையா பண்ணலாம். இதன் மூலியமா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துல எப்படி கடகடன்னு எரிய போகுதுன்னு மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் பிரியாணில 5 கிலோ சிக்கன் பிரியாணி. சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க ரெடியா. நம்ம கஸ்டமர் 5 கிலோ அரிசி 5 கிலோ சிக்கன் போட போறோம். நல்லா நறுக்குன வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, நெய் 1 கிலோ, மசாலா ஐட்டம், நல்லா செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ அடுப்பு வச்சோடனே பாத்தீங்கன்னா கடகடன்னு காஞ்சிடுச்சு. மரச்செக்கு கடலை எண்ணெய் கட்ட சுடுதுல எண்ணெய் உள்ள போடுறதுக்கு வசரம். அதுக்கு இப்போ தீ அதிகமா இருக்கு. தீ கொஞ்சம் குறைக்கணும்னா இப்படி நம்ம இப்படி கம்மி பண்ணிக்கலாம். தீ பாத்தீங்கன்னா குறையும். கம்மி பண்ண குறையும். நம்ம எவ்வளவு தீ வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆரம்பத்துல ஜாஸ்தி வேணும்னா பண்ணிக்கலாம். குறைஞ்சிச்சுங்களா? இப்போ ஜாஸ்தி வேணுன்றதுனால ஜாஸ்தி வச்சுக்கிறோம். அதுதான் சொல்றேன். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க. அப்புறம் மசாலா போட்டாச்சு எண்ணெயில. எப்படிமா தீ உங்களுக்கு போதுமான அளவு தெரியுதா? நல்லா இருக்கா? நம்ம 10:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். வெங்காயம் அடுப்பு காலி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊத்தணும். அதெல்லாம் 10 மணிக்கு கரெக்டா டைம் பார்த்திருக்கோம். இப்போ பிரியாணி முடிக்கும் போது எத்தனை மணிக்கு முடியுதுன்னு நம்ம டைம் பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நல்லா அப்படின்னாங்க. இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல சூடு அப்படி நல்லா இருந்ததுனால அப்படியே வந்து அடுப்பு வந்து நம்ம டோட்டலா ப்ளோயர் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா இதுல வரை ஹீட்டே போதும் அப்படின்ட்டாங்க. அதனால ப்ளோயர் ஆஃப் பண்ணிட்டு தான் டோட்டலா இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதக்குறாங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால அடுப்பு வந்து ப்ளோயர் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ப்ளோயர் வந்து அப்படியே பக்காவா ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா சாதாரணமா எரியுது. ப்ளோயர் இல்லை அதை போட ஆன் பண்ணாதனால சாதாரண அடுப்பு மாதிரி எரியுது, பெருசா இல்லை. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா அரிஞ்சு வச்சிருந்த தக்காளியை போடுறாங்க. தயிர் நல்லா கட்டி தயிர். ஏன் இவங்கனால எல்லாமே அழகா ஆர்கானிக்கா மரச்செக்கு எண்ணெய், கேட்டு மில்க்ல தயிர் இதெல்லாம் அழகா பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வர மெட்டல் பேஸ்ட் ஒரு ஆர்கானிக் ஸ்டோப் இங்க வச்சிருக்காங்க. அதனால இவங்கனால வெறும் பிரியாணி கொடுக்காம ஆர்கானிக்கா ஒரு பிரியாணி ரொம்ப அருமையா அதுல போடுற இன்கிரீடியன்ஸ்லாம் ரொம்ப சுத்தமான இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு பண்றாங்க. அதனாலதான் இவங்களால சாத்தியமாகுது. நம்ம நல்லா ஃப்ரெஷ் சிக்கன் கட் பண்ணி, ஃப்ரோசன்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷா சிக்கனை கட் பண்ணி நல்லா 4-5 முறை தண்ணியில கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி நல்லா கழுவுன சிக்கனை எடுத்து நம்ம போடுறாங்க. மசாலாக்கு யூஸ் பண்ற மூலப்பொருள் தனியா, மிளகா எல்லாமே ஆர்கானிக். சாதாரண சும்மா கடையில வாங்கிட்டு ஹோல்சேல் கடையில வாங்கி போட்டு அரைக்கிற போல கிடையாது. எல்லாமே ஆர்கானிக் மிளகா. அதை நல்லா கழுவி காய வச்சு இவங்களே அந்த மசாலா அரைக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு பிராண்டட் கம்பெனி தான், கார்பரேட் கம்பெனி இல்லாம இவங்களே ஆர்கானிக் மிளகா, ஆர்கானிக் துனியாவை நல்லா வெயில்ல காய வச்சு இவங்களே மசாலா அரைச்சிக்கிறாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இப்போ நம்ம போட்டு 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள போட்டு இப்போ ஜாஸ்தியா தண்ணி ஊற்றினால ஜாஸ்தியா இருக்கணும். தீ வச்சிருக்கோம், பிரமாதமா இருக்குது. மேல போட்டு மூடிட்டோம். தீ பாத்தீங்கன்னா அருமையா இருக்குது. கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசிய போடுறாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கட்டையில சமைச்சிருந்தீங்க இல்லைங்க, இதுக்கு உங்களுக்கு வேக வித்தியாசம் தெரியுதுங்களா? சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா?
அதுல எவ்வளவு நேரம் ஆகும் சமைக்கிறதுக்கு இந்த இதே அளவுன்னா? ஒரு 5 கிலோ அரிசி 5 கிலோ கறி போட்டு செய்யணும். 12 மணி ஆயிடும். ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. சரி, இப்ப நம்ம அதே மாதிரி அதே 5 கிலோ அரிசி 5 கிலோ சிக்கன் போட்டு நம்ம சமைக்கும் போது எவ்வளவு நாள் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப கடைசியா கொதி வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நெய் ஊத்துறாங்க. நெய் நல்ல வாசனையா இருக்கு, வாசமா இருக்கு. சாதாரண கம்பெனி நெய் அந்த அளவு வாசமா இருக்காது, இது நல்ல வாசமா இருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக தம் கட்டிக்கிச்சிங்க. இதோட ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னர் வந்து கேஸ்டைனில் பண்ணியிருக்கோம், ஹெவியாக கேஸ்டைனில் பண்ணியிருக்கோம். அதனால் ஹீட்டு வந்து உள்ளே அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். அந்த தம் கட்டுறதுக்கு சாதாரணமாக சுற்றி வந்து கறியில் கங்கு வந்து சுற்றி ரவுண்டு ஷேப்பில் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுப்போட இந்த விளிம்பு வந்து அதே ஷேப்பில் இருக்கிறதுனால அதுலேருந்து ஹீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். கீழே கட்டை எல்லாம் எரிஞ்சு போச்சு, நெருப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் மேலே தேவைப்பட்டால் கங்கு வந்து தொட்டுக்கு போட்டு அது மேலே மூடி போட்டுக்கலாம். அதர்வைஸ் இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் அழகாக நம்ம அடுப்பே தம் கட்டிக்கும். விறகு அடுப்பு வச்சு பண்ணா 2 மணி நேரம். வேலை சூப்பரா கேட்க முடியும். நல்லா சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு கஸ்டமர் வந்து கேஸ்ல இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க? கேஸ் 2 மணி நேரம் அதிக நேரம் தோல் வலிக்க கிண்டினே இருக்கணும். அது ஒரு கொஞ்சம் ஹைட்டா வேற இருக்கும். அது இது வந்து கை வலி தெரியல. கீழே விறகடுக்கும் அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, கீழே வச்சு பண்றதுனால. புகை கண்ணுக்கு புகை, டக்குன்னு சாப்பாடு புகை வாசனை வரும்ல ஒரு டைம். இப்போ நம்ம சமைச்ச பிரியாணி இங்க பேக் ஆயிட்டு. இப்போ இந்த அடுப்புல சமைக்கிறீங்க ரெகுலரா, இந்த அடுப்புல ஒரு பிரியாணி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம். இதே நம்ம அந்த விறகு அடுப்புல செஞ்சீங்க, அது எவ்வளவு நேரம் ஆச்சு? அது 2.5 மணி நேரம் தான். அது 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும். ஆனா இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். சரி, நம்ம அடுப்புல சாப்பிட்டீங்களே டர்போ அடுப்பு, அதுல எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த அடுப்பு கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்க? இந்த அடுப்பு தான் சந்தோஷமா இருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. கை வலிக்குது. ஆனா காலையில எனக்கு அந்த டயர்டே தெரியல, ஏதோ வேலை செய்யாத மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இதை செய்யறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இருக்கீங்க, ஷோல்டர் வலிக்கும். இப்ப 2 மணிக்கு ஆரம்பிச்சீங்களா? மணி இப்போ 4:05 ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இன்னும் கொதி வந்துருச்சா? சாதம் போட்டீங்களா? ஓ, சாதம் போட்டீங்க. ஓகே ஓகே. சரி சரி, தம் போடணும். சோ 2.5 மணி நேரம் ஆயிடுது கேஸ் சமைச்சா. ஓகே ஓகே, சரிங்க சரிங்க. உங்களை மாதிரி கிளவுட் கிச்சன் பண்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்களா நம்ம அடுப்ப, டர்போ ஸ்டவ் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஈஸியா இருக்கு. அனல் இல்ல, ஒரு இந்த வேர்வை அந்த மாதிரி ரொம்ப உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யற மாதிரி தெரியல. கொஞ்சம் ரிலாக்ஸா செய்யற மாதிரி நல்லா இருக்கு. ஆனா டக்குன்னு வேற முடிஞ்சிருது. நம்ம அவசரப்பட வேணாம், படப்படன்னு ஐயோ டைம் ஆச்சு செய்ய வேணாம். குயிக்கா வச்சா நம்ம குயிக்கா முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் 1 hourல அப்படின்னு ஒரு ஏமாந்து. இதுனா ஐயோ 2.5 மணி ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 2 மணி யோசிக்கிட்டே செஞ்சுட்டு இருக்கு. டைம் ஆயிடுச்சு, இப்ப 5 மணிக்கு டெலிவரி தரணும். அதனால பயம், 4 ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் இருக்கே அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. அதுதான். ஆனா இது நல்ல ஈஸியா இருக்கு. நன்றிமா, நன்றி.